தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸி, ஒன் பாட் குக்கிங். நான் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியில் தாங்க செய்கிறேன். நெய் அல்லது ஏதாவது ஒரு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இங்கே கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் கடுகு உளுந்து பருப்பு தாளிச்சுக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நட்சத்திர சோம்பு கூட ஒன்று போட்டிருக்குறேங்க. நீங்கள் கல்பாசி, அன்னாசி மொக்கு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக 2 சைஸ் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். எண்ணெயில் நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் வதங்க விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க. 3 தக்காளி சேர்த்துருக்குறேன் பழுத்ததாக. இங்கே மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் காரத்துக்கு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சியும் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வதங்கி வந்துடணும். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. தொக்கு மாதிரி ஆயிடணும் தக்காளி. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தண்ணி அளவாக கொதிக்க வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். நான் 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். அதாவது 200 மில்லி டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா சாப்பாடு ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில்லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பிரமாதமான இந்த தக்காளி சாப்பாட்டை நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம தாளிப்போம், அப்படியும் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.